Welcome to 10 minutes 100 questions in the series. Today's topic பாலவாகடம் யூனிட் 2 மாந்தம். கூற்றுகளை ஆராய்க. மந்தம் என்பது உருவ நிலையில் உடல் நிலையிலும் மந்தம். மன்னந்தம் என்பது அருவ நிலையில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் உயிர் நிலையிலும் மந்தமாக்கும். கூற்று 1-2 சரி. எண் வகை மந்தங்களில் 21 வகை மந்தங்களில் சேராத மந்த வகையை தேர்வு செய்க. உலை வாந்தி மந்தம். பால் கொடுக்கும் தாய் கீழ்கண்ட பொருட்களை ஒன்றை அதிகமாக உண்பதால் குழந்தைக்கு மாந்த நோய் வர வாய்ப்பு உள்ளது. நெத்திலி ஐரை மீன். மந்தத்தின் பொது குறிகுணங்களை தேர்வு செய்க. கண் குழிவிழுதல், வலிப்பு ஏற்படும், விடாத சுரம் இருக்கும். சரி. உச்சி குழிவிழுதல் தவறு. குழந்தையின் நாடி 3 ஆண்டுகளுக்கு மேல் நன்றாக துடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கும் ஏற்புடைய நோயை தேர்வு செய்க. கர்ப்பமாந்தம். கை கால்கள் சில்லிட்டிருக்கும், கை கால்கள் நோவு ஏற்படும், குழந்தை பல வகையால் சீர்குலைந்து இருக்கும் நோயை குறிப்பிடுக. களிமாந்தம். புங்குனை எரிப்பு முறை மற்றும் என்ன அளவு எத்தனை நாட்கள் எந்த நோயில் வழங்கலாம். புங்குனை கமலாக்கினி அரை பழம் 9 நாட்கள். கர்ப்பமாந்தம். பச்சி தோடம் என்று கூறும் மாந்த நோய் எது? கர்ப்பமாந்தம். இரைப்பு விக்கல் மூச்சின் விரைவால் விழாவில் பள்ளமிழுதும் இயல்புடைய நோய் சுழிமாந்தம். விஷ்ணு கிரந்தை சுரசம் எந்த நோய்க்கு வழங்கலாம். துளைமாந்தம். பொறுத்துக. பால் மாந்தம் அறிவு மங்கும். சரியா மாந்தம் ஒரு புறமாக படுத்த அரைக்கண் தூக்கம். விடமாந்தம் இடுப்பின் கீழ் குளிர்ந்திருக்கும். வாழை மாந்தம் உடல் முழுவதும் குளிர்ந்து ஜில்லென்று இருக்கும். பொறுத்துக. விடமாந்தம் சுக்காதி சுரசம். நீர் மாந்தம் நொச்சி சுரசம். துளை மாந்தம் காந்தாதி குடிநீர். தலை மாந்தம் வெதுப்படைக்கு சுரசம். சூரமாந்த நோயில் தும்பை சுரசம் என்ன அளவு என்ன அனுபானத்தில் வழங்க வேண்டும். உச்சி கரண்டி அளவு. ஆமையோட்டு பற்பம் 130 mg. வாய்விடங்க உருண்டையை வாந்தி வயிற்று பொறுமலுக்கு என்ன அனுபானத்தில் வழங்கலாம். உத்தாமணி கேலம். நாசித்துளையில் புண் உண்டாகும் இயல்புடைய நோய் எது? வலி மாந்தம். பொறுத்துக. போர் மாந்தம் நெற்றி நரம்பு புடைத்து காட்டும். வாழை மாந்தம் கழுத்து துவளும். சுர மாந்தம் உடல் முகம் மினுமினுப்பாய் இருக்கும். சரியா மாந்தம் கீரை தண்டு போல் சோர்ந்து கிடத்தல். கோழி கல்லீரல் கல் அரைப்பு சேரும் பொருட்கள். கோழியின் கல்லீரல் சீரகம் லவங்கம். நாவில் நீர் ஊறும். மூத்திரத்தாரையில் கடுப்புடன் நீரிறங்கும் இயல்புடைய நோய் எது? நீர் மாந்தம். கொட்டாவி தலை நோய் குறு வியர்வை வயிற்றில் வலி குடலிரைச்சல் இவைகள் காட்டும் நோய் கட்டு மாந்தம். தலை தூக்க முடியாமல் மயக்கம் இருக்கும் இயல்புடைய நோய் எது? விரை விரைத்து வேர்வையை காணும் விழாப்புறம் வீங்கும் எந்நோயின் குறிகுணம். துளை மாந்தம். உடல் பழுவாக இருக்கும், நீர் விடும்போது மெதுவாக இறங்கும் எந்த நோயின் காணப்படும் குறிகுணம். எரி மாந்தம். சதை போல் எலும்பு நரம்பு இவர்களை வெலும்பி உருக உடலையும் முறுக்கும் இயல்புடைய நோய் முக்கு மாந்தம். குலையில் வலி உண்டாகி துள்ளி துள்ளி விழுதல். பூட்டுக்களில் நோய். உடல் அசையாமல் பிணம் போல கிடத்தல் இவை என் நோயின் குறிகுணம். தலை மாந்தம். சன்னி மாந்தத்திற்குரிய கஸ்தூரி மாத்திரையில் சேரும் பொருட்கள். கஸ்தூரி சாம்பிராணி லவங்கம். மயக்கம் ஏற்படும் வாய் பிதற்றல் ஏற்படும் குணமுடைய நோயை தேர்வு செய்க. உப்பு மாந்தம். வீக்க மாந்தத்திற்கு மருந்தை தேர்வு செய்க. பூவரசு குடிநீர். உடல் கடுப்பும் வலியுமாய் இருக்கும், குழந்தையின் உருவமே மாறிவிடும் இயல்புடைய நோயை தேர்ந்தெடுத்தெழுதுக. வறல் மாந்தம். மலம் நீர் இரண்டும் கட்டிக்கொள்ளும், தாய்ப்பால் உண்ணாது மருந்து மருந்து பார்க்கும் எந்நோயின் குறிகுணம். உலை மாந்தம். பிடரியில் பின்னி வலிக்கும், தாழ் நரம்பை பற்றி இழுக்கும் இயல்புடைய நோய். பேரை மாந்தம். வயிறு வானம் போல் பெருக்கும் இயல்புடைய நோய். தோட மாந்தம். வாடி இருக்கும், உடல் வடிந்து சிரம் வேக்கும் இயல்புடைய நோய் எது? கல் மாந்தம். திட்ட மாந்தத்துக்குரிய மருத்துவம் எது? தகரை எண்ணெய். அமுதாதி குளிகை எந்த நோயில் வழங்கலாம். நீர்கன மாந்தம். வேதி பூபதி மாத்திரை என் நிலைக்கு வழங்கலாம். ஊது மாந்தம். போர் மாதத்தில் வாயில் நுரையுடன் வாந்தி கண்டால் வழங்கும் மருத்துவம் எது? பொடிதலையாதி குடிநீர். சிலவிதமான வலிப்பிருக்கும், பலவிதமான துடிப்பிருக்கும் என்ற குறிகுணங்கள் இயல்புடைய நோய் எது? வலி மாந்தம். கண்களை உருட்டி உருட்டி பார்க்கும், உடல் வாடி இருக்கும் என்ற குறிகுண இயல்புடைய நோய் எது? விட மாந்தம். தலையை புரட்டும், கண் குழிவிலும், வாயில் நுரையுடன் வாந்தி காணும் குறிகுணம் மாந்தம். குழந்தை காலையிலும் மாலையிலும் வீறி வீறி அழும் என்னும் குறிகுண இயல்புடைய நோய் எது? வாழை மாந்தம். எதிரில் உள்ளவர் முகத்தை பல காலம் பார்க்கும், காலடி குளிர்ந்திருக்கும் குறிகுணம் சுர மாந்தம். உறக்கமாய் இருந்து தெளிந்து சிரிக்கும், மெலிந்த உடல் மிகவும் பறக்கும் நீர் மாந்தம். மாவை கருத்தது போன்று அடிக்கடி
கழியும் என்ற குணமுடையது சிறிய மாந்தம். பசி மந்தப்படும் தாயின் பாலை சிறிது உண்டபின் குடிக்காமல் திகைத்திருக்கும் கட்டு மாந்தம். முகம் வேறுபடுதல், கண்கள் உள் விழுந்து வளையமிடுதல் பால் மாந்தம். உழலை உட்காய்ச்சல் இருக்கும், மலம் முக்கி முக்கி போகும் என்ற குணிகுணங்களை உடையது எரி மாந்தம். அடங்காத ஆதியும் உடம்பு நோக்காற்றுடன் கடுஞ்சுரமும் முக்களும் முகக்கடுப்பும் ஏற்படும் என்ற குறிகுணம் இயல்புடையது துளை மாந்தம். கை கால்கள் குளிர்ந்து வயிறு பொறுமும் கண்களை திறந்து பார்க்கும் முகமும் உடலும் வேர்க்கும் என்ற குறிகுணங்கள் உடைய நோய் எது தலை மாந்தம். மூக்கில் நீர் வடியும், தலைவலிக்கும், கண் மயக்கம் உண்டாகும் என்ற குறிகுண இயல்புடையது கண மாந்தம். மார்பின் வலி மிகுதியாக இருக்கும், பல்லை கட்டி நரநரவென்று கடிக்கும் என்னும் குறிகுண இயல்புடையது வலி மாந்தம். சுரம் விட்டு இருக்கும், சுரத்தோடு இரைப்பு மற்றும் தூக்கமின்மை என்னும் குறிகுணங்கள் காண்பது சுழி மாந்தம். குழந்தை முக்கி முக்கி செய்யும், மலமும் கழியும், திடீரென்று சுரம் காயும், பின் கால் வீங்கும் என்ற குறிகுணங்கள் உடையது முக்கு மாந்தம். உடலில் இரைதல், தொடையில் வலித்தல் என்ற குறிகுண இயல்புடையது ஊது மாந்தம். கண்ணும் காதும் மிகவும் வீங்கும், பிறகு வற்றும், அன்னத்தை வெறுக்கும் என்னும் குறிகுணங்களுடையது வீக்க மாந்தம். வயிறு உப்பி இரைந்து கழிந்த உடனே வாந்தி பண்ணும், குழந்தை தாயிடம் பால் உண்ணாது என்ற குறிகுணம் உப்பு மாந்தம். உப்பு மாந்தத்திற்கு முக்காவலை சுக்குவம், நாய்விடி போட்டு குடிநீர் செய்து உடன் வழங்கப்படும் பற்பம் ஆமையோட்டு பற்பம். இடையிடையே விட்டு சுரம் காயும், பலவிதமாய் பேதியாகும், கண் சொருகும் நீர்கண மாந்தம். மாந்தம், கட்டு மாந்தம், களி மாந்தம். வலி மாந்தத்திற்கு வழங்கப்படும் மருத்துவம் ஏது? முக்கடுகதி மாத்திரை. அக்கர மாந்தத்திற்கு மருத்துவம் மணித்தக்காளி எண்ணெய். வரல் மாந்த நோய்க்குரிய மருத்துவம் தகரை எண்ணெய். பால் குடியாமை பார்த்தவள் கண்களுக்கு உடல் மங்கினது போல் காணல், பார்த்தவர்கள் இருப்பானோ இறப்பானோ என்று எண்ணும்படியாக காணும் சுழி மாந்தம். கட்டு மாந்தத்திற்கு வழங்கப்படும் மருத்துவம் கள்ளிப்பால் எண்ணெய். நீர் மாந்தம், கட்டு மாந்தம், தலை மாந்தங்களுக்கு வழங்கப்படும் மருத்துவம் இஞ்சி எண்ணெய். நீர் மாந்தத்துக்கு வழங்கப்படும் மருத்துவம் மிளகு எண்ணெய். போர் மாந்தத்துக்கு வழங்கப்படும் மருத்துவம் சீந்தில் குடிநீர். ஈருளி குடிநீர். கீழ்கண்ட எந்நோய்க்குரிய மருத்துவம் சுரமாந்தம். கருநீலி குடிநீர் எந்த நோய்க்கு மருத்துவம்? நீர் மாந்தம். கட்டு மாந்தத்திற்கு வழங்கப்படும் மருத்துவம் அகத்தி எண்ணெய். சுழி மாந்தத்திற்கு வழங்கப்படும் மருத்துவம் கத்தரி எண்ணெய். சன்னி மாந்தத்திற்கு உள்ளுக்கும் தோலைக்கும் வழங்கப்படும் மருத்துவம் பூண்டாதி சாறு. மாந்தம் கிருமி, சுழி, கணாய், உட்காய்ச்சல், நரிர் மாந்தம் பொருளுக்கு வழங்கப்படும் மருத்துவம் தகரை எண்ணெய். உலை மாந்தத்திற்கு வழங்கப்படும் குருவிச்சி எண்ணெயில் சேரும் பொருள் ஆலமருத்து புல்லுருவி. மாந்த தோட்டத்திற்கு வழங்கப்படும் மருத்துவம் வெங்காயச்சாறு. பத்தியம் கெட்டுவிட்டால் அதற்காரணமாக மாந்தம் மிகுதியாகி துன்பத்தை உண்டாக்கும் மயக்கம் என்னும் குறிகுணம் சன்னி மாந்தம்.